திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. தமிழ் திரையுலகில் கண்ணதாசனுக்கு போட்டியாக வந்து பாடல்களை எழுதி ரசிகர்களிடம் பிரபலமானவர்தான் வாலி. ரங்கராஜ் என்கிற தனது பெயரை சினிமாவுக்காக வாலி என வைத்துக் கொண்டார். என் எதிரே நிற்பவனின் பலமும் சேர்த்து வாலிக்கு வந்துவிடும் என புராணங்களில் சொல்வதால் அதையே தனக்கு பெயராக வைத்துக் கொண்டார். துவக்கத்தில் வாய்ப்புகள் இல்லாமல் கஷ்டப்பட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ப்புகள் கிடைத்து பாடல்களை எழுதினார். கண்ணதாசனிடம் போக முடியாதவர்கள் வாலி பக்கம் போனார்கள். ஏனெனில் கண்ணதாசன் அப்போது பல படங்களிலும் எழுதும் ஒரு பிஸியான பாடலாசிரியராக இருந்து வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் எம்ஜிஆருக்கும் கண்ணதாசனுக்கும் இடையே அரசியல் ரீதியாக மோதல் வர தனது படங்களுக்கு வாலியை பாடல் எழுத வைத்தார் எம்ஜிஆர். வாலியின் வரிகள் அவருக்கு பிடித்து போக இனிமேல் எனக்கு வாலியே பாடல்களை எழுதுவார் என அறிவித்தார். எம்ஜிஆரின் பல படங்களுக்கும் பாடல்களை எழுதினார். குறிப்பாக எம்ஜிஆரின் அரசியல் தொடர்பான பாடல்களை எழுதி அசத்தினார். ஏன் என்ற கேள்வி, நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் போன்ற பல பாடல்களையும் எழுதியவர் இவர்தான். சில சமயம் இது சென்சாரிலும் பிரச்சனையாகிவிடும். அதன்பின் பாடல் வரிகளை தணிக்கை குழு அதிகாரிகள் மாற்ற சொல்வதும் வாலி மாற்றி கொடுப்பதும் வாடிக்கையாகிவிட்டது. சில சமயம் மாற்றப்படும் வார்த்தையின் ஓசையை போலவே வரிகளை மாற்றி சென்சாரையே ஏமாற்றி விடுவார் வாலி. அன்பேவா படத்துக்காக புதிய வானம் புதிய பூமி பாடலை எழுதிய போது அதில் உதய சூரியனின் பார்வையிலே உலகம் முழித்து கொண்ட வேளையிலே என எழுதியிருந்தார். ஏனெனில் எம்ஜிஆர் அப்போது திமுகவில் இருந்தார். இது சென்சாரில் கண்டிப்பாக பிரச்சனை வரும் என ஏவி மெய்யப்ப செட்டியாரும் சொன்னார். ஆனால் வாலி அப்படி நடக்காது சார் என்றார். செட்டியார் சொன்னது போலவே சென்சார் அதிகாரிகள் எதிர்ப்பு தெரிவித்து பாடல் வரியை மாற்ற சொன்னார்கள். உதய சூரியனை மாற்றி புதிய சூரியனின் பார்வையிலே என எழுதினார் வாலி. அதென்ன புதிய சூரியன் என கேட்டார் செட்டியார். படத்தில் எம்ஜிஆர் பாடும்போது அது உதய சூரியன் என்றுதான் கேட்கும், தியேட்டரில் கைத்தட்டல் பறக்கும் என சொன்னார் வாலி. அவர் சொன்னது போலவே நடந்தது. இப்போதும் அந்த பாடலை கேட்டால் எம்ஜிஆர் உதய சூரியனின் பார்வையிலே என சொல்வது போலவே இருக்கும். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.